வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே அண்ணாமலைக்கு அண்ணாமலையோட அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. என்ன அண்ணாமலை, எனக்கு ஒரு ஃபோனும் பண்ணலை, வீட்டிலேருந்து யார் ஃபோனும் இல்லையே, ஸ்ருதியும் ரவியும் வெளியூர் போயிருக்காங்களா, அங்கேருந்து எனக்கு பேசினாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அவங்க 2 பேரும் வெளியூர் போயிருக்காங்க அப்படிங்கும்போது, என்னடா ஒரு மாதிரி பேசுகிற அண்ணாமலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றுமில்லம்மா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை அவனோட அம்மா, நீ எந்த நேரத்தில் எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும், எதுவும் பிரச்சனையாடா தம்பி அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றுமில்லம்மா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை அவங்க அம்மாட்ட சொல்லலை. என்ன கேட்டால் வயசான காலத்தில் இங்கே நடக்கிறதெல்லாம் சொன்னோம்னா அவங்க மனசு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அண்ணாமலை மனசை போட்டு குழப்பாதப்பா, ஒன்றும் ஆகாது, இல்லை நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்காதாம்மா அப்படிங்கிறேன். அப்படியாப்பா, சரிப்பா, நான் வாரேன், அம்மா குலதெய்வம் கோயிலுக்கு நான் கூப்பிட்றதுக்கு வரேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, இருக்கட்டும், கொஞ்ச நாள் கழித்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே அண்ணாமலை இப்படி சொல்லவே மாட்டானே, குலதெய்வம் கோயிலுக்கு போனால் முதல்ல சரிம்மா, அது போக இவ்வளோ நெருக்கமாக பேச மாட்டானே, என்ன நடக்காங்க ஒன்றும் புரியலையே, முத்துக்கிட்ட தான் எப்படியாவது நம்ம போட்டு வாங்கணும், அவன் தான் கடப்படா எனத்தையா சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துக்கு கால் பண்ணுறாங்க. பாட்டி அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா நல்லா இருக்கியா அப்படிங்கிறாங்க. இருக்க மாட்டி அப்படிங்கும்போது, உங்கள் அப்பா எல்லாத்தையும் சொல்லிட்டான்டா, அங்கே இவ்வளோ நடக்கு, நீ ஒன்றும் சொல்ல மாட்டேங்க அப்படிங்கும்போது, என்ன பாட்டி நான் அப்பாட்ட கேட்டு சொல்லலான்னு பார்த்தேன், அதான் பாட்டி என்னால் சொல்ல முடியல, அம்மாவுக்கும் இந்த வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஆன மாதிரி ஆகுது அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிற. ஆமாம், அம்மா யார்கிட்டையுமே சரியாக பேச மாட்றாங்க. ஏன் அப்படிங்கும்போது, ரோஹிணி இப்படிலாம் பண்ணாங்க, இதெல்லாம் பண்ணாங்கன்னு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட பாட்டி, என்னடா இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, அண்ணாமலை ஏன்ட்ட ஒன்றும் சொல்லலை அப்படிங்கும்போது, பாட்டி நீங்கள் தானே சொன்னீங்க அவங்க அப்பா எல்லாம் சொல்லிட்டான்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. டேய் உன்கிட்ட போட்டு வாங்கிறதுக்காக தான்டா நான் அப்படி கேட்டேன் அப்படின்னு. பாட்டி நான் சொன்னோம்னு அப்பாட்ட சொல்லிக்காதாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை குலதெய்வம் கோயிலுக்கு நான் கூப்பிட வரேன்னு சொல்லும் போது, இல்லைம்மா கொஞ்ச நாள் கழித்து போகலாம் அப்படின்னு சொல்லும் போதே அங்கே ஏதோ நான் இருக்குன்னு தான் நினச்சிக்கிட்டேன், அதான் உன்கிட்ட கேட்குறேன், நான் உடனே பாட்டி கிளம்பி வரேன் அப்படிங்கிறாங்க. பாட்டி என்கிட்ட பேசணும்னு மட்டும் சொல்லிக்காத பாட்டி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேன்டா, வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் இப்படி இருக்கும்போது சரி வராடா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாணியில் இருந்தால் எப்படி, ஒரு கூட்டு குடும்பம்னா எப்படி, அது சரி வராது, நான் வரேன் உடனே, இந்த குடும்பத்தோட மூத்த ஆள் நான் வரணும்ல அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. இந்த விஜயா ரொம்ப துமுறுலையும் நுரநாட்டியத்துலேயும் பேசிக்கிட்டு இருக்கா. என்னமோ அவள் பெரிய கோடியில் வந்த மாதிரி. சரி, அந்த ரோகிணி பிள்ளை தன்னை பணக்காரின்னு காமிச்சிருக்கா, மற்றபடி அந்த வீட்டில் நல்லா தான் நடந்துக்கிறா, என்ன சமைக்க மாட்றா, மீனாவை என் மாமியாவை கூட சேர்ந்து குறை சொல்கிறா, அதை சரி பண்ணிடலாம், எப்படியாவது இந்த குடும்பத்தை எல்லாரையும் ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்காங்க. ஏன்னா நம்ம தான் இந்த குடும்பத்தில் மூத்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஒரு ஆள்கிட்ட போய் யோசனை கேட்காங்க. அப்போ அந்த ஆள் சொல்லுது, உன் பேத்தி ஆளுக்கு எல்லாத்துக்குமே சொத்து பத்து சரியாக இல்லை, வசதி வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி தான் அவன் மருமவா சடையுது. ஒரு மருமவா நல்ல கடைக்குட்டி மருமவா பணக்காரி அப்படி இப்படின்னு சொல்லுதாங்க. அவளை தலையில் தூக்கி வச்சு ஆடினாலும் ஆடுவா மருமவா. ஆனால் மீதி 2 மருமவோ ஏழைன்னு தெரிஞ்ச பிறகு கண்டிப்பாக அந்த விஜயாவுக்கு பிடித்தமாக இருக்காது. அதுக்கு நீ தான் நாச்சார் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்ணணும் சொல்லு, பண்ணிடுவோம் அப்படிங்கும்போது, உனக்கு தான் இவ்வளோ சொத்து பத்து இருக்க, அவங்களுக்கு தான் நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், பேரமாக இருக்குது, அதை அப்படியே மாற்றி பேத்தி மாதிரி கொடுத்துரு, உன்கிட்ட இருக்க சொத்தை 3ஆக பிரித்து கொடுத்துரு அப்படிங்கும்போது, அதுவும் சரி தான், சொத்துக்களை அவங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்கள் பார்த்துக்காங்கன்னு சொல்லிட வேண்டிதான். ஏன்னா ஒரே ஒரு நான் சம்பாத்தி பண்ண சொத்தை மட்டும் வச்சுக்கிட்டு யாருக்கும் முதல்ல பிள்ளைய பிறக்கோ அவங்களுக்கு கொடுக்கணும்னு வாக்கு கொடுத்துருக்கேன். இன்னார் புஞ்சாதி நான் என்ன செய்யணும், வாக்கை காப்பாற்றணும், மீதி சொத்தெல்லாம் என் பேத்தி மாறவர்களுக்கு எழுதி வச்சிட வேண்டிதான் அப்படின்னு நினைக்காங்க. அப்போ முத்துக்கு ஃபோன் பண்ணுதாங்க. டே முத்து, என் பேத்தி மாதிரி 3 பேருக்கும் ஐடி அனுப்பிவிட்றா அப்படிங்கிறாங்க. எதுக்கு பாட்டி அப்படிங்கிறாங்க. டே ஒவ்வொன்றும் கேட்டு தான் அவனை சொல்லி செய்வியடா அப்படிங்கும்போது, பாட்டி மீனா இது என்கிட்ட இருக்கும், ஸ்ருதி தான் அனுப்ப சொல்லிடலாம், நான் அந்த பாலுரமா இது இல்லையே அப்படிங்கிறாங்க. டே ஒன்றும் இல்லை, அவன் முழு பேர் என்னது அப்படிங்கிறாங்க. உடனே பேர் இது, அவன் புருஷன் பேர் இது, ரைட்டு விடு அப்படின்றாங்க. என்ன பாட்டி வேறு எதுவும் வேண்டாமா அப்படிங்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் அந்த பாட்டிக்கு சரியாக படிப்பு கிடையாது, அதனால் ரோகிணியுடைய ஒரு ஐடி ப்ரூஃபு இங்கே இருக்குது. இங்கே வரையில் விட்டுட்டு போயிருக்கு அந்த ரோகிணி. அது ரோகிணிக்குமே தெரில அது எங்கே மிஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லி, ஆனால் இங்கே தான் இருந்திருக்கு. அதையும் வச்சுக்கிட்டு அதில் குமரி பாளையம் தான் போட்டிருக்கு. பாட்டி தான் படிக்க தெரியாத, பாட்டி அதை படிக்கலை. அப்போ நேராக பத்திரம் ஆள்கிட்ட போகுது. இந்த மாதிரி என் சொத்து இவ்வளோ சொத்து இருக்குது, இந்த சொத்தை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி இருக்க சொத்தை 3 பேத்திகளுக்கும்
பவுந்து எழுதணும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, இன்றைக்கி நேரம் முடிஞ்சு போச்சு, நாளைக்கு வாங்க ரெடி பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரியா, காலையிலே வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. காலையிலே பாட்டி அங்கே போகிறாங்க. 3 பேத்தியார் பாத்திமார் பேர்லேயும் குடும்ப சொத்தை என்ன செஞ்சதாங்க பாட்டி எழுதி வச்சுருந்தாங்க. எழுதி வச்சுட்டு ஒரு காருக்காரனை கூப்பிடுதாங்க. இந்த மாதிரி மெட்ராஸ் வரைக்கும் போகணும், எவ்வளோப்பா வாடகை, என்ன வரணும்னு கேட்காங்க. பாட்டி இவ்வளோ வரும் அப்படிங்கிறாங்க. சரி தந்துடுதான்ப்பா, என்னை கொண்டு அங்கே கொடு அப்படின்னு சொல்லி இந்த பத்திரத்தோடு நேராக விஜயா வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே விஜயா சகஜமாக இல்லாமல் ரூமுக்குள்ளேயே முடங்கி கிடக்காங்க. என்ன காரணம்னா, ரோகிணிகிட்ட பேச விருப்பமே இல்லை. விருப்பம் இல்லாதவன் இந்த வீட்டில் இருக்கா, அந்த மீனாவோட கீழே இருந்திருக்காளே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தம். அப்போ இங்கே நாச்சியார் வந்து நிற்காங்க. அப்போ அண்ணாமலை கிளம்புனாங்க. நாச்சியார் ஃபோன் பண்ணி எங்கேப்பா இருக்க அப்படிங்கிறாங்க. அம்மா பார்க்கில் இருக்கேன் அப்படிங்கிற. டேய் வீட்டுக்கு வாடா அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு வராங்கம்மா, எப்போ வந்தீங்க அப்படிங்க. இப்போ தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. திடீர்னு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. டேய் நான் தான் சொன்னோம்ல குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. எல்லோரும் எப்போ வருவாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஸ்ருதி ரவியும் வந்துகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. சரி வரட்டும், அது நல்லது தான் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் வந்துடுறாங்க. வந்தோடனே பாட்டி அப்படின்னு சொல்லி முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எங்கள் மனோஜுக்கு வந்து எதுவுமே பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. விஜயா பக்கத்துலேயே இருக்காங்க. என்ன விஜயா, அத்தை வந்திருக்கேன், வான்னு கூட கேட்க மாட்டேங்க அப்படிங்கிறாங்க. வாங்கத்தை அப்படிங்கிறாங்க. ஏன் முகம் அப்படி இருக்குது, நான் வந்தேன்னா உனக்கு பிடிக்கலையா அப்படிங்க. அத்தை அதை நான் ஏன் அத்தை சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, ரோகிணியை அவன் மருமவான்னு சொல்லி தலையில் தூக்கி வச்சு ஆடுவேன். எனக்கு பிடிச்சமான மருமக ரோகிணி தான். எனக்கு செலவுக்கு தருதாக இருக்கட்டும், என்ன நல்லா பார்த்துக்கிட்டதாக இருக்கட்டும், என்ன நல்லா வைக்கணும்னு நினைக்கிறது எல்லாமே ரோகிணி தான். அப்படித்தான் இப்படித்தான்ப. இப்போ அந்த மருமகிட்டே பேச மாட்டேங்காம அப்படிங்கும்போது, அத்தை அதை பற்றி பேசினா எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. இந்த ரோகிணி பணக்காரியே கிடையாது அத்தை, தான் பெரிய பணக்காரி. எங்கள் அப்பா அங்கே பிஸ்னஸ் பண்ணுதாரு, இங்கே பிஸ்னஸ் பண்ணுதாரு, வடக்கு தெற்குன்னு ஏமாத்தினா எல்லாம் பொய்யாக தான் இருக்குது. நான் அவள் சொல்ல நானும் ஆமாச்சாயம் போட்டு நம்பிட்டேன். ஆனால் வந்து அவள் சரியான ஆள் கிடையாது அப்படிங்கும்போது, ரோகிணி ஆண்டி என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. தயவு செய்து என்கிட்ட எதுவும் பேசாத, நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது நீ உதவுனின்னு மட்டும்தான் நினச்சி நான் அந்த வீட்டில் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். மற்றபடி உன்னை நான் மருமகளை நினைக்கிறது கிடையாது. மீனா, நான் ரூமுக்கு போகிறேன், எனக்கு ஒரு காஃபி கொண்டா அப்படிங்கிறாங்க. சரித்த அப்படிங்கிறாங்க. உடனே நாச்சியார் கொடுத்தாங்க. வா விஷயா, உன் பாட்டில் போயிட்டுருக்கேன், நான் ஏதோ சொல்லது தானே கூப்பிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. மீனா நீ நில்லு அப்படிங்கும்போது 3 மருமகளும் ஒன்றா வந்து நில்லுங்க அப்படிங்கிறாங்க. உடனே 3 பையன்மார் வந்து 3 பேர் ஒன்றா நில்லுங்க அப்படிங்கிறாங்க. 3 பையன்மாரில் மனோஜ் மட்டும் வரமாட்டாங்க. அப்போ பாட்டி கூப்பிடுதாங்களா வாடா அப்படின்னு சொல்லி ஒன்றா நிற்க வைக்காங்க. எல்லாரும் அவங்க பொண்டாட்டி நேரம் நில்லுங்க அப்படிங்கிறாங்க. பொண்டாட்டி நேரம் நிற்காங்க. பாட்டியும் அண்ணாமலையும் விஜயாவை கூப்பிடு அப்படிங்கிறாங்க. அண்ணாமலையா விஜயா வா அப்படிங்கிறாங்க. என்னத்தை என்ன செய்ய போகிறீங்க, அவங்களாம் எது கூப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, நம்ம குடும்ப சொத்து கிட்டத்தட்ட ஒரு 6 தலைமுறையாக வழியாக வந்துட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு சொன்னதை கேட்டதுக்கு சொல்லுதேன். 6 தலைமுறையாக அந்த சொத்து இருக்குது. 7வது தலைமுறையாக அந்த சொத்து வந்து நம்ம குடும்பத்திலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது விஜயா முழிக்கிறாங்க. ஓ, அப்போ குடும்ப சொத்தை பூராமே நம்ம வீட்டுக்கார பேர் எழுதி வச்சிட்டாங்களா, அப்போ சொத்துலாம் நம்மளுக்கு வந்துடுமா அப்படின்னு சொல்லி சிரிக்காங்க விஜயா. என்ன விஜயா என்ன அப்படிங்கிறாங்க. இல்லைத்த, அவன் சொத்தை பூராமல் எல்லாமே உங்கள் பையன் பேர் எழுதி வச்சிங்களா, அதை காமிக்கிறதுக்கு தான் எல்லோரும் வரிசை எனக்கு சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. விஜயா கொஞ்சம் பொறு, குடும்ப சொத்தை நான் பேரமாரி தான் கொடுக்கணும் அப்படிங்கும்போது, ஏங்க என்னங்க உங்கள் அம்மா இப்படி பண்ணுதாங்க, நீங்கள் இருக்கும்போது எதுக்கு பேரனுக்கு எழுதி வைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா முத்துக்கு போகக்கூடாதுல்ல, விஜயோட இது மனோஜ் போனால் பரவாயில்ல, ரவிக்கு போனால் பரவாயில்ல அப்படிங்கும்போது, விஜயா நான் ஒன்றை மாதிரி இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே நாச்சியார் பங்கை 3 பங்காக பிரிச்சுருக்கேன் அப்படிங்கும்போது, அது எப்படி சரியாக வரும், முத்து மீனாவும் இந்த வீட்டில் வந்து ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு எப்படி நீங்கள் பங்கு கொடுப்பீங்க வைப்பீங்கும்போது, விஜயா வாயை மூடு, முத்துக்கு பங்கு கொடுக்கல அப்படிங்கும்போது விஜயாவுக்கு பயங்கர சிரிப்பு. இங்கே மனோஜுக்கும் சிரிப்பு. அப்போ 2 பங்கு தான், ஒன்று ரவிக்கணும், நம்மளுக்கும் கொஞ்சம் கடன் இருக்குது, அது கடனை அடைச்சிட்டு நம்மளும் பயங்கரமாக பிஸ்னஸ் பண்ணலான்னு மனோஜ் சிரிக்கிறாரு. அப்போ அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. நம்ம குடும்ப சொத்தை 3 பேத்திகள் பேரில் எழுதி வச்சுருக்கேன் அப்படிங்கும்போது விஜயாவுக்கு ஒன்றுமே ஓடலை. ஏன்னு கேட்டால், ரோகிணி ஒன்றும் இல்லாதவா, மீனா ஒன்றும் இல்லாதவா, அவளுக்கெல்லாம் லட்சக்கணக்கான சொத்தை கொண்டு கொடுக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை என்னத்தை இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, வாழ வந்தவங்க ஒன்றுமே கொண்டு வரல, அவங்களுக்கு எது நம்ம கொடுக்கணும் வைக்கணும், சுருதி கொடுத்தா கூட பெரிய பணக்காரி அப்படிங்கும்போது, ஏன் பணம் இருந்தால் தான் குடும்ப சொத்து கொடுக்கணுமா, என்ன கொடுக்கக்கூடாதா, அது 3 என் பேத்திகள் தான், என்ன 3 பேத்திகள் பேரில் என்ன செஞ்சேன், சொத்தை எழுதி வச்சுட்டேன், இப்போ அவங்களுக்கு தான் பத்திரம் கொடுக்க போகிறாங்க, வாங்கம்மா அப்படின்னு சொல்லி 3 பேருக்கு பத்திரத்தை கொடுத்துருந்தாங்க. விஜயாங்க பாரு, இன்னையிலேருந்து உனக்கு ஒரு வீடு தான் இருக்குது, மேலே எங்கேயும் சேர்த்து 2 வீடுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஐயலுக்கு அப்படி இல்லை, ஏக்கர் கணக்கில் சொத்து இருக்குது. ஒவ்வொரு ஆளுக்கும் 13 ஏக்கர் எழுதி கொடுத்துருக்கேன். எத்தனை ஏக்கர், 13 ஏக்கர் எழுதி கொடுத்துருக்கேன். 13 ஏக்கருக்கு அதிபதி. அதுபோக நம்ம வீட்டடி மனை ஒரு 30 சென்ட் இருக்குது, ஆளுக்கு 10 சென்ட் கொடுத்துருக்கேன்.
நம்ம இருக்க வீடு பெரிய வீடு, அது 3 பங்கு என் காலத்துக்கு அப்புறம் வச்சுக்கிட வேண்டியது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னு வச்சியா என்னத்த இப்படி பண்ணிட்டீங்க, ரோகிணிக்கும் மீனாவுக்கும் ஏன் கொடுத்தீங்க அப்படிங்கும்போது, விஜயா அங்கே பாரு, இன்னும் திருந்து, இனி திருத்தப்படுவ. அந்த பிள்ளைகள் வாழ வந்த பிள்ளைகள் இந்த வீட்டுக்கு, அந்த பிள்ளைகளை நீ மருமகளை தான் பார்க்கணுமே தவிர்த்து பணக்காரி ஏழைன்னு பிரித்து பார்க்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி மீனாவை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன், இப்போ ரோகிணியும் பார்க்க. அது சரி கிடையாது. அதனால தான் நான் இந்த வழியை பண்ணேன். என் பையன் எங்கள் வீட்டில் நடக்கிறத சொன்னால் நான் மனசளவில் சங்கடப்படணும்னு சொல்லலை. ஆனால் முத்துட்ட போட்டு வாங்கினே எல்லாம் சொல்லிட்டான் அப்படிங்கும்போது, இப்போ மன்னிச்சிருப்பா, நீ சொல்லிட்டேன்னு சொன்னா பாட்டிட்டு எல்லாம் சொல்லிட்டோம்பா அப்படிங்கிறாங்க. முத்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சொல்லலைன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கும்போது, விஜயாவுக்கு ஒன்றும் உடலை. இங்கே உச்சிலே வாங்கின மாதிரி இருக்குது, என்ன ஆண்டி அத்தை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் பையனுக்கு என்ன பங்கு தான் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு விஜயா, என் பையனை நான் நல்லா படிக்க வச்சுருக்கேன், நல்ல வேலை பார்த்தான், இப்போ பென்ஷனும் வாங்குதான், உன்னையும் சந்தோஷமாக வச்சுருக்கான், என் பேரம்மாரெலாம் நல்லா படிக்க வச்சுருக்கான், அவனுக்கு ஒரு பூர்வீக வீடும் அவனுக்கு ஒரு 13 ஏக்கர் நான் கை வசம் வச்சுருக்கேன் அப்படிங்கும்போது, அத்தை நீங்கள் என்ன சொன்னீங்க, இந்த வீட்டில் வாரிசு வரவனும் கொடுப்பேன், பிள்ளைக்கு கொடுப்பேன்னு சொன்னீங்களா அப்படிங்கிறாங்க. விஜயா அதுக்கு தனியாக வச்சுருக்கேன், அது ஏன் ஜோதிச்ச மாத்தியம் என்ன, அதை நான் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து, பாட்டி இதெல்லாம் எதுக்கு பாட்டி அப்படிங்கிறீங்களடா. இல்லை முத்து, கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யணும். உங்கள் அம்மா அந்த மருமக பணக்காரி இந்த மருமக பணக்காரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, நான் அப்படி சொல்ல முடியாது. என் பேத்தி 3 ஒன்று தான். இப்போ சுருதி பிள்ளை பெரிய பணக்காரியாக இருந்தாலும் பாட்டின்னா அதுக்கு ஒரு மறுவாதி கொடுக்கல, அதே மறுவாதியை 3 பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்ல. ரோகிணிங்க வா அப்படிங்கிறாங்க, பாட்டி அப்படிங்கிறாங்க. இனிமையாவது சகஜமாக இரு சரிதானா. இந்த வீட்டுக்கு வந்த மூத்த மருவம் நீனா இருந்தாலும் இந்த வீட்டுக்கு முறைப்படி வந்தது மீனா தான். மீனா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்தா. உனக்கு சமைக்க தான் தெரியலைன்னா அவளுக்கு ஹெல்ப்பாவது பண்ணு. அப்படி பண்ணுனா தான் இந்த வீட்டில் உன் மேலே ஒரு மறுவாதி வரும் சரிதானா. இந்த சொத்தெல்லாம் நான் எழுதி வைக்கும்போது 3 பேருக்கும் பகிர்ந்து தான் எழுதினேன், பணக்காரி ஏழை அப்படின்னு சொல்லி பார்த்து நான் எழுதலை சரிதானா. என்றைக்கா இருந்தாலும் இந்த சொத்து உன் புருஷமாருக்கு தான் போக வேண்டியது. சரி, உங்கள் மாமியார் உங்களுக்கு வசதி இல்லை நினச்சிக்கிட்டு இருக்காளா, இன்னையுமே அதை நினைக்க முடியாதுல்ல. உங்களுக்கும் தொழில் பண்ணதுக்கோ இல்லைன்னா நாளைக்கு முதலீட்டுக்கோ ஆகும்னு சொல்லி தான் உங்கள் பேர் எழுதி வச்சுருக்கேன். நல்ல மாதிரி இருங்க, சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, பாட்டி அதெல்லாம் எதுக்கு பாட்டி, எனக்கு எழுதி வச்சதை நீங்கள் பேசாமல் நீங்களே வச்சுக்கோங்க பாட்டி அப்படிங்கிறாங்க. முத்தும் ஆமாங்கிறாங்க. இதை கேட்ட அந்த பாட்டி சொல்லுதாங்க, முத்து உன் குணமும் உன் பொண்டாட்டி மீனா குணமும் வரவே வராது. எல்லோரும் சொத்துக்கு ரொம்பவே ஆசைப்படுவாங்க. இப்படி இருக்கும்போது நீங்கள் வேண்டான்னு சொல்லுதீங்க அப்படிங்கும்போது ரவியும் இப்போ தான் சொல்லுதா, ரவி நீனும் மாறலடா, அண்ணாமலை உங்களை நல்லா வளர்த்துருக்கான் அப்படிங்கும்போது மனோஜ் திருதுன்னு முடிக்காரு. இந்த சொத்துலாம் ரோஹிணிக்கு போயிட்டா ஒருவேளை இந்த சொத்தோட கிளம்பினாலும் கிளம்பிடுவாளோ அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. டே மனோஜ் அப்படிங்கிறாங்க முத்து. உடனே என்ன அப்படிங்கிறாங்க, ஏன் சிந்தனை பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி பேசாமல் நம்ம பேரில் சொத்து எழுதி வச்சுருக்கலாம்ல, எதுக்கு அவங்க பேர் எழுதி வச்சாங்க, திடீர்னு எங்கே சொத்துன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து, டே அவங்க யார், நம்ம ஒய்ஃப் தானடா அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, நீ படிக்கல, அது உனக்கு தெரியாது, நம்ம பேர்லாம் தான் எதனாலும் செய்ய முடியும். இப்போ ஃபர்னிச்சர் கடை என் பேரில் இருக்குது, நான் நினச்சதுனால தொழில் பண்ண முடியும். இதே ரோஹிணிக்கு சண்டை போட்டு என் பேரில் இருக்குன்னு போனால் என்ன பண்ண முடியும். அதனால் சொத்தை பாட்டி மறுபடியும் எங்கள் அம்மா பேர் எழுதிக்க சொல்லு அப்படிங்கும்போது ரவி சிரிக்கிறது, என்ன விளையாட்டு கதையடா, எழுதி வச்சாச்சு, இன்னும் நம்ம சொத்தை வாங்கணுன்னா அவங்க தான் தரணும் அப்படிங்கும்போது சுற்றி சொல்கிறாங்க, நாங்கள் எதுக்கு தரணும், எங்கள் பாட்டி எங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க சரியா, இதை நாங்கள் பாதுகாப்போம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மீனாவும் சிரிக்கிறாங்க. இங்கே ரோஹிணிக்கு ஒன்றும் ஓடலை, பத்திரம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் பத்திரத்தை பிரட்டி பார்த்துட்ருக்காங்க. இது சொத்து எந்த ஏரியாவில் வருது, எது ஏரியாவில் வருது, பாட்டி சொன்னது ஏக்கர் கணக்கெலாம் சரிதானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடியே மனோஜ் போகிறாங்க. ரோஹிணி அந்த பத்திரத்தை கொண்டு நான் பத்திரமாக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏன் மனோஜ், இவ்வளோ நாள் இந்த வீட்டில் தான் இருந்தேன், என்கிட்ட பேச்சு கூட கொடுக்கல, பத்திரம் ஒன்று கேட்கிங்க அப்படிங்கும்போது என் குடும்ப சொத்து, நீ இதை எடுத்துகிட்டு ஒம்பாட்டில் போயிட்டேன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் மனோஜ், சொத்து என் பேர் எழுதி கொடுத்துருக்காங்க, இந்த சொத்தை நான் நினச்சா கூட விற்க முடியும், ஆனால் விற்க மாட்டேன், நம்மளுக்கு இருக்க ஒரே சொத்து இது தான் இருக்கட்டும் அப்படிங்கும்போது, இங்கே பாரு நம்மளுக்குன்னு பேசாத, எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு, நீ இந்த வீட்டில் இருந்தால் உன்னைய பொண்டாட்டி நினச்சிக்கிட்டே இருக்காத அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இப்படியா இருக்கும்போது ரோஹிணிக்கு ரொம்ப கடுப்பில் தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சோடனே முத்துக்கு ஒரு ஃபோன் வருது. முத்து, நீங்கள் சொன்னீங்களே அம்பத்தூரில் இவங்க எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்க பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னீங்களே, இவங்க இன்றைக்கி என் வண்டியில் தான் வந்தாங்க, இந்த இடத்துல இறங்குனாங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, இந்த இடத்துல இருக்காங்க, நான் சின்ன பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. முத்து நான் சொல்லுறது முழுமையாக கேளு, நேற்று நைட்டு அவங்களுக்கு திடீர்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்தோம். அவங்க மகன் எங்கேயோ இருக்கான்னு சொல்லி கால் பண்ணி பார்த்தாங்க. அவங்க மகன் நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்கள இது பண்ண முடியல, நான் தான் அவங்கள விட்டுருக்கேன். பாவம் அவங்கள பார்க்க ஆள் இல்லை,
யாராவது ஒரு கஷ்டப்பட்ட ஆளுன்னா சொல்லுப்பா, மனசு கேட்கல, அவங்கள கூடவே இருந்து பார்க்குறது யாராவது இருந்தால் சொல்லுப்பா அப்படிங்கும்போது, இல்லை இல்லை என் பொண்டாட்டி நல்லாவே பார்த்துப்பா, நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி முத்து நேராக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே உடம்புக்கு ரொம்பவே முடியாமல் இருக்காங்க. பார்த்துட்டு ஏம்மா எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்க வேண்டியதானே அப்படிங்கும்போது கிறிஷ் வந்து ரொம்ப அழுகிறாரு. பாட்டி நான் தான் சொன்னோம்ல, முத்து மாமாவுக்கும் மீனா அத்தைக்கும் ஃபோன் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன், நீங்கள் தானே பண்ண வேண்டாம்னு சொன்னீங்க, அம்மா ஏசுவாங்கன்னு அப்படிங்கிறாங்க. நாங்கள் வந்தால் உங்கள் அம்மா ஏசுவாங்களா கிறிஷ் அப்படிங்கிறாங்க. ஆமாம், எங்கள் அம்மா தான் உங்கள்கிட்ட பேசக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது, என்னம்மா இப்படி பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, வாங்கம்மா பேசாமல் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. முத்து ஒரு வழியாக பேசி வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துருந்தாங்க. இங்கே ரோகிணிக்கு மேலும் கடுப்பு. ஏன்னு கேட்டால் நம்ம பணக்காரி இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஆனால் நம்மளுக்கு வாழ்க்கைன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. நான் அதை சீனை போடணும்னா என்னை அறியாமல் நான் வந்து கிறிஸ் பக்கத்தில் பேசுகிற அளவுக்கு இந்த முத்து பொண்ணு தானே, எங்கள் அம்மா வேறு இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆளுல நேரம் போய் ரோகிணியோட அம்மாட்ட பேசுகிறாங்க. அப்போ ரோகிணிகிட்ட அவங்க அம்மா சொல்லுதாங்க, என்னை மன்னிச்சிடுடி, நாங்கள் வரணும்னு வரலை, ஆனால் முத்து மீனாவும் எங்களை விட மாட்டுறாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்கடி அப்படிங்கிற. ஆமாம் ரொம்ப நல்லவங்க தான், என் வாழ்க்கையை சீரழிஞ்சு இன்றைக்கி நான் அந்த வீட்டில் பேசவே முடியாமல் இருக்கேன்னா அது காரணம் அவங்க தான் அப்படிங்கிறாங்க. என்னடி பேசுகிற அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. இவங்க கிறிஸ் பாட்டிக்கு நல்ல உடம்பு சரியாயிருது. அப்போ ரோகிணி ஆளில் நேரம் நடந்ததான்னு சொல்லுதாங்க. ஏடி உன்னை வந்து நல்லாவே பார்த்துக்குறாங்க, உன்னை பற்றி உண்மையை நீ சொல்லிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி சொல்கிறாங்க, சொன்ன உடனே என்ன செய்வாங்கன்னு நினச்சிட்டு இருக்க, கிறிஸை வச்சு இந்த வீட்டில் இருமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க தந்த 13 ஏக்கர் சொத்தையும் வாங்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போ அப்படிம்பாங்க. நான் பல இது பண்ணி தான் திட்டம் போட்டு தான் இங்கேயே வந்திருக்கேன், சரியா, இனிமேல் போட்டு நான் வெளியே போகிறதுக்கு அனுமதிக்க மாட்டேன். மனோஜன்ட்ட பேசாமல் தான் இருக்கார், அவரை எப்படி பேச வைக்கணும் ஏது பேச வைக்கணும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. சரிடி உன்னை பற்றியே நீ பார்த்துக்கிட்டே இருக்கிய, எனக்கு திடீர்னு உடம்புக்கு முடியலை, பக்கத்து வீட்டில் இருந்தவங்க எல்லோரும் கொண்டு போய் ஆஸ்பத்திரி சேர்த்துருக்காங்க. ஏன் அந்த காருக்கார தம்பி முத்து தம்பிக்கு தெரிஞ்ச தம்பி போல இருக்குது, தொட்டே வெங்காமல் நின்று விட்டுருக்காப்புல கூப்பிட்டு வந்துருக்காப்புல, என்ன திடீர்னு எனக்கு எதாவது ஆகிட்டுனா கிறிஸ் யார்டி பாப்பா, அப்பவும் என்ன சொல்லிக்கிட்டு இருப்ப, என் வாழ்க்கையை நான் பார்க்கணும் வெளியே தெரியக்கூடாது அப்படிம்பேன். என்னடி பண்ணுறது, பேசாமல் நான் வந்து கிறிஸ் எங்கேயாவது சேர்த்துட்டா வச்சுட்டா அப்படிங்க. அது இப்படி நான் இருக்கும் சேப்பா அப்படிங்கிறாங்க. சும்மா வாய்ச்சோடாளுக்கு மட்டும் என் பையன் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தாவாருன்னு நாச்சியார் வந்துடுதாங்க. நாச்சியாரை பார்த்தோன்னா அம்மா 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 அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லுதாங்க. அவங்க அம்மா அதையும் மீறி உணர்ச்சி பொருட்களை பேசுகிறாங்க. பேசணுன்னு நாச்சியார் என்ன நடக்குங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அது வந்து பாட்டி அப்படி இப்படின்னு சொல்லி ரோகிணி சமாளிக்காங்க. ரோகிணி நான் எல்லாத்தையும் கேட்டேன், இது யார் உண்மையிலே அப்படிங்கும்போது அவங்க அம்மா சொல்லிடுறாங்க, அம்மா உண்டை சாப்பாட்டுக்கு உண்டை நினைக்கக்கூடாது, எனக்கு உடம்பு சரியில்லை அந்த வீட்டுக்கு முத்து கூப்பிட்டு வந்தாப்புல, முத்து மீனாவும் எங்களுக்கு பல வகையில் உதவி பண்ணியிருக்காங்க, இனிமேல் நான் மறைச்சா நல்லா இருக்காது, இந்த ரோகிணி தான் என்னோட மகா, அவள் உண்மையான பேர் வந்து ரோகிணி இல்லை கல்யாணி அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பாட்டி ரோகிணி இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. பாட்டி அதான் எங்கள் அம்மா கிடையாது, சும்மா ஏதோ உழம்புது அப்படி அப்படிங்கும்போது உடனே அவங்க அம்மாவுக்கு சரியான கோவம் வந்துடுது. இங்கே பாரு கல்யாணி, இதுக்கு மேலே பண்ணால் சரி வராது, அவங்க வீட்டு சாப்பாடு நான் சாப்பிட்டுட்ருக்கேன், நீ வேணால் போய் கறியாரு, நான் போய் கறியாருக்கு விரும்பலை அப்படின்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இதை கேட்ட பாட்டிக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இது எப்படி சரி பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஏன் இப்படி பண்ண, உன் சுயநல வாழ்க்கைக்கு சின்ன பையனை நீ கஷ்டப்படுத்துவியா அப்படி இப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி பாட்டி இது யாருக்கும் தயவுசெய்து சொல்லிடாதங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்க்காங்க. இங்கே விஜயா அனுக்கிறாங்க. விஜயாவுக்கு சரியான கோபத்துலேயே நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி ரோகிணி கை மேலே கை வைக்காங்க. இதை பார்த்த நாச்சாரி விஜயா கையெடு அப்படிங்கிறாங்க. எடுக்க முடியாத, அவள் அந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. எதுக்கு வீட்டில் இருக்கக்கூடாது, இது ஏன் வீடு அப்படிங்கிறாங்க. உன் வீடா, இந்த வீடு வந்து இந்த இடம் ஏன் இடம், அவங்க அப்பனை கொடுத்து உங்கள் அப்பனை தந்திருக்கான், உன் பேரில் மட்டும் தரல, என் பையன் பேரில் தந்திருக்கான், அவங்க இல்லைத என் புருஷன் மேலே தானே இருக்குது, நம்ம குடும்பத்துக்கு பேர் தானே இருக்கட்டும், ஆனால் அந்த தெய்வம் இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது விஜயா கையெடுக்கே அப்படி எடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஓ மருமகள் நீ கை வைக்க, அப்போ ஏன் மருமகள் நாங்கள் வைக்கலாம்ல அப்படிங்கிற. அத்தை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் நான் அவளை இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை பலாருன்னு வாங்குதாங்க. இங்கே ரோகிணியை பலாருன்னு வாங்கினோன்னா பாட்டிக்கு சரியான கோவம் வந்தது. இங்கே வாழ வந்த பிள்ளையை நீங்கள் மேலே கை வைக்க அப்படின்னு சொல்லி விஜயா வெளுன்னு வெளுத்தாங்க. அண்ணாமலை கரெக்டாக வந்துருந்தாங்க. வந்தோடனே அண்ணாமலை தப்பாக நினச்சிக்கிட்டாத, விஜயா வந்து இல்லை மீட்டா, அதான் மேலே கை வைக்க வேண்டியது போச்சு அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ வைக்கிறது சரிதாம்மா, நான் வந்து சின்ன வயசில் வச்சுருக்கணும், நானும் சரி சின்ன சின்ன பேரெல்லாம் இருந்தாலும் சரி மேலே கை வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சா ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கா, அவ்வளோ துமுறுத்தனம் ஓவராகிட்டு அப்படிங்கிறாங்க. ஆமாடா அண்ணாமலை, இறக்க வேண்டிய ஷூட்டை இறக்கி ஆக்கணும், அப்பப்போ இப்படி 4 வெளுப்பு பண்ணி கொடுத்துன்னு வச்சுக்க முன்னாடி விஜய் எந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டா. ரோகிணியை பற்றி நான் உண்மையை சொல்லுதேன் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வர சொல்லி நடந்தது சொல்லுதாங்க. எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு.
இருந்தாலும் இந்த கிறிஷை பிடிச்சதுனால யாராலும் ஒன்றும் சொல்ல முடியல. எப்படியா இருக்குது எப்படி இருக்குமோன்னு ஆச்சாரி சொல்லுதாங்க. டேய் முத்து மீனா அப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி வணக்கம்.